2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகவும் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆமென். அவன் கர்த்தரை தேடுகிற நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்க பண்ணினார். ஆமென். கர்த்தரை தேடுற உங்க வாழ்க்கையில ஆமென், அவர் காரியங்களை அவரே வாய்க்க செய்வார். உங்க சுய முயற்சினால் அநேக காரியங்களை நீங்கள் தோல்வியில முடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை தேடி அந்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் அது சக்சஸா இருக்கும். ஏன்னா நான் கர்த்தரை தேடுறேன். ஆமென். ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது. ஆமென். எனவே ஆண்டவரை தேடுங்க. இரவும் பகலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க ஆண்டவரை தேடுங்க. உங்க நேரத்தை அவருக்கு கொடுங்க. அவருடைய சமூகத்துல உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரோடு உறவாடுங்க. அவருடைய பிரசன்னத்திலே இருங்க. ஆண்டவரை தேடின ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையில கூட குறைவு இருந்ததே கிடையாது. ஆமென். தாவீதின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு முறை அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அமலேக்கியர் அவனுடைய எல்லா காரியத்தையும் கொள்ளடிச்சுட்டு, தாவீது அவனோடு இருந்தவர்களுடைய எல்லாவற்றையும் கொள்ளடிச்சுட்டு, அதை அவங்க இருந்த இடத்துலலாம் தீ வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்போ தாவீது வேதம் சொல்லுகிறது, தாவீது அவனால முடிஞ்ச அளவுக்கு அழறான். அவ்வளவு வேதனை. கூட இருக்கிறவங்க எல்லாம் தாவீதை கல்லறிய வர்றாங்க. அந்த நேரத்துல கூட தாவீது என்ன பண்றான்? கர்த்தரை தேடுறான். ஆமென். ஆண்டோடைய சமூகத்துல போய் கேட்கிறான், நான் இதை செய்யலாமா? ஆமென். ஆண்டோடைய சித்தத்தை கேட்டு அதன்படி செய்யறான். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். இழந்ததையும் திருப்பி கொண்டான். எதிரிகள் கொள்ளடிச்சு வச்சிருந்ததையும் அவன் திருப்பி கொண்டான். என் அன்பிற்குரியவர்களே, நீ ஆண்டோடைய சித்தத்தை கேளுங்க. எதை செய்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஆமென். அப்பா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய சித்தம் மாத்திரம்தான். சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்துல வரும்போதெல்லாம், அப்பா என் வாழ்க்கையில சுயம் ஒண்ணுமே இல்லப்பா, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி ஆண்டோடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை தேடுங்க. அவரை தேடுறதுல நீங்க எப்படி பண்ணுங்க? உறுதியா இருங்க. அந்த ராஜா உசியா ராஜா ஆண்டவரை தேடுற காரியத்துல உண்மையா இருந்தான். அவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்விதத்திலும் இளைப்பாரு. 52 வருஷம் அவன் ஆளுகை செஞ்சான். அவன் செய்யற ஒவ்வொரு காரியமும் சக்சஸா இருக்கு. அவனுக்கு எதிராக ஒருத்தன் கூட நிக்க முடியல. ஏன்னா அவன் கர்த்தரை தேடுற காரியத்துல உண்மையா இருந்தான். நீங்க ஆண்டவரை உண்மையா தேடுங்க. உங்க காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். ஆமென். உங்க பிசினஸ் அவர் வாய்க்க செய்வார். உங்க ஊழியத்தை அவர் வாய்க்க செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியன் போயிட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரை தேடணும். அவருடைய பிரசன்னத்துல நம்முடைய நேரத்தை செலவு பண்ணணும். அவரோடு உறவாடுறதுல நம்முடைய நேரத்தை செலவு பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது. ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா எஸ்தரும் அவருடைய கூட இருந்தவங்களும் ஆண்டவரை தேடினாங்க. உபவாச நாளை நியமித்து கர்த்தரை தேடினாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூத ஜனத்தை அழிக்கிறதுக்கு மொர்தெகாய் எவ்வளவோ பிளான் பண்ணான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல ராஜாட்ட தந்திரமா போய் ஒரு சைனை வாங்கிட்டான், யூத மக்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு. ஆனா அன்னைக்கு எஸ்தர் திறப்புல நின்னு ஆண்டவருடைய சமூகத்துல நின்னு ஜெபிக்கிறான். ஆண்டவரை தேடுறான். அவன் அந்த ராஜ பதவி, நான் ராணியா இருக்கிறேன், நான் எனக்கு ஒண்ணு வராதுன்னு அவ நினைக்கல. அவ தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி உபாசம் இருந்து, உண்ணாமல் குடிக்காம இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரை தேடினா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். ஆமென். கர்த்தர் அவங்க காரியத்தை வாய்க்க செய்தார். அன்னைக்கு யூத ஜனங்களை கர்த்தர் அவள் மூலமாய் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த நாள்ல கூட நம்ம ஆண்டவரை தேடுறது மிகவும் முக்கியமானது. ஆமென். இந்த தேசத்துல பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுறாங்க. ஆண்டவருடைய ஜனங்கள் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒடுக்கப்படுறாங்க.
ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமா எவ்வளவோ காரியங்கள் தேசத்துல உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உபாசத்தோடு கூடும்போது, நாம் ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்துல தேடும் போது, கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு என்ன பண்ணுவார்? சேமத்தை கொடுப்பார். ஆமென். எனவே ஆண்டவரை தேடுறதுல உண்மையா இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபிக்க மறக்காதீங்க. ஆண்டவரை தேடுறத மறக்காதீங்க. வேலை வேலைன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை குறைக்காதீங்க. ஆண்டவரோட உறவாடுங்க. உங்க பிள்ளைங்களை இந்த வயசுலயே பழக்குங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய தேடுற காரியத்துல, ஜெபிக்கிற காரியத்தை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை தேடினாதான் சக்சஸா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்களை நிறைய டியூஷனுக்கு ஒருவேளை நீங்க அனுப்பலாம், நிறைய நல்லா படிக்கணும். ஆனா ஆண்டவரை தேடுறதை கற்றுக் கொடுங்க. அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள்ள ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் எல்லாம் இன்னைக்கு ஏசப்பாட்ட அடங்கி இருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுங்க. அவர்கிட்ட ஞானம் இருக்கு. ஞானத்தின் ஊற்று அவர் தான். எனவே நீ அவரை தேடினா, ஏசப்பாவை தேடினா, உன் வாழ்க்கையில ஞானம் இதுல ஒரு நன்மை குறைபடான்னு சொல்லி நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அவரை தேடுங்க. குடும்பமா தேடுங்க, தனிப்பட்ட முறையில தேடுங்க, சபையா கூடி கடவுளை தேடுங்க. எந்த விதத்துல நீங்க அவரை தேட முடியுமோ, அவரோடு உறவாட முடியுமோ, அவருக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமோ, அவருக்கு நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க செய்வார். ஆனா பழைய பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா, உசியா வாழ்ந்த நாட்கள்ல, அதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த அநேக ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கடவுளை தேடுற காரியத்துல உண்மையா இருக்கல, கடவுளை தேடல. அதுக்கு மாறாக என்ன தேடினாங்க? பரிகாரிகளை தேடினாங்க, உலகத்தை தேடினாங்க, உலக காரியத்திற்கு அவங்க நேரத்தை செலவு பண்ணாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே மறிச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல அப்படியே அவ்வளவுதான், அவங்க எதிரிகள் வந்து கொண்டு போட்டு போயிருவாங்க. ஆனா உசியா ராஜா பல ஆண்டுகள் கர்த்தருக்காக வாழ்ந்தான். ஏன்னா அவன் தேடுறதுல உண்மையா இருந்தான். உண்மையாய் அவரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமென். நீங்க கடவுளை தேடுங்க. எல்லா விதத்திலும் நீங்க கடவுளை தேடுங்க. ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா, ஏசப்பாவை தேடுங்க, ஜெபித்து ஆரம்பிங்க. ஆமென். ஒரு வீடு கட்டுறீங்களா, நல்லா ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அவரை தேடுங்க. இடைவிடாமல் அவரை தேடுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நினிவேல ஆண்டவர் வந்து சொல்றாரு, நினிவேயின் பாவங்கள் எனக்கு முன்பாக வந்தது, எனவே நான் நினிவேய அழிக்க போறேன். இன்னும் 40 நாள் அப்புறம் நினிவே என்ன ஆகும்? கவிழ்க்கப்பட்டு போகும்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்னைக்கு அந்த நினிவே மக்கள், அந்த ராஜால இருந்து கடைசியில உள்ள மக்கள் வரைக்கும், அந்த மிருக ஜீவன் வரைக்கும் எல்லாரும் அன்னைக்கு புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவர் இரக்கம் செஞ்சார். அன்னைக்கு அவங்க மேல மனஸ்தாபப்பட்டு அன்னைக்கு என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு செய்வேன்னு சொன்ன அந்த நியாய தீர்ப்புல இருந்து கர்த்தர் பின்வாங்கி அவங்களுக்கு இரக்கம் செய்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் எவ்வளவோ பாவம் பெருகி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் நிலநடுக்கம், கொள்ளை நோய்கள், வறட்சி, மரணம். எங்க பார்த்தாலும் நம்ம நியூஸ்ல மரணத்தை கேள்விப்படுறோம். ஜப்பான்ல நிலநடுக்கம், தைவான்ல நிலநடுக்கம், இன்னும் உலகம் எங்க எத்தனையோ நாடுகள்ல நிலநடுக்கம், இன்னும் பல காரியங்கள், வெள்ளங்கள். உலகம் எங்கு வெள்ளம், இந்த வருஷம் அதிகமான வெள்ளங்கள், அதிகமான. இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல அங்கெல்லாம் வெள்ளம் வர சான்ஸே இல்லைங்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வெள்ளம், அங்க மழையே பெய்யாதான். அப்படிப்பட்ட இடத்துல, பாலைவனமான அந்த இடங்கள் எல்லாம் வெள்ளம். இன்னைக்கு பாவம் பெருங்கி இருக்கிறது. இதற்காக திறப்புல நின்று நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு என்னை தேடும் போது நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் கூடி அவரை தேடும் போது, அப்பா இந்த மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க, மன்னித்து இறங்கும் அப்பா சொல்லி தேடும் போது கர்த்தர் நிச்சயமா இரக்கம் செய்வார். ஆமென். கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மன்னிப்பதில் ஆமென் தயை பெருத்தவர். ஆமென். தீங்குக்கு அவர் என்ன பண்றாராம்? மனஸ்தாபப்படுகிறார். ஆமென். அவர் ஒரு மக்களை பார்த்து அழிக்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது,
அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்னைக்கு பாருங்க, மக்கள் பாவத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்து, இன்னைக்கு உலகம் எங்கும் மக்கள் என்ன பண்றாங்க, பிசாசுக்கு இடத்தை கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ போராட்டத்துல இருக்காங்க. கடவுளை தேடாம, அவருக்கு நேரத்தை கொடுக்காம இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் இன்னைக்கு ஆண்டவரை மறந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைங்களை மறந்துடுவேன். அவர் மறந்துட்டார். நீ கடவுளை மறந்துட்டாங்க, மறந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற எதற்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே. வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்கள முழுசும் பிசாசுக்கு வித்து போட்டுட்டாங்க. நீ உலகத்துல எத்தனையோ நாடுகள் பிசாசுக்கு முழுவதும் தங்களை வித்து போட்டுட்டாங்க, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. எனவே அந்தந்த தேசங்கள்ல சாபம், அந்தந்த தேசத்துல வியாதி, இயற்கை அழிவுகள் வருது. ஆனா ஏசப்பா ஒரு மனுஷன் தேடிட்டானா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். என் அன்பிற்குரியவர்களே, நாம் இணைந்து இந்த கடைசி நாட்கள்ல ஜெபிப்போம். ஒவ்வொரு தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நியூஸையும் பார்த்துட்டு உடனே சும்மா இருந்தாங்க. நியூஸ்ல கேள்விப்படுறோம், அந்த அங்க அப்படி நடக்கு, இங்க நடக்குன்னு சொல்லி ஏதோ நம்ம ஒரு நியூஸா கேள்விப்படாம, ஐயோ அந்த மக்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்காங்களே, அந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு ஏசப்பா அறியாம இன்னைக்கு எங்க இதெல்லாமோ பின்பற்றி இன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் அழிந்து போகிறாங்களே. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அழிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அழிந்து போறாங்கன்னு சொல்லி தேடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே சண்டை. பாத்தீங்கன்னா எப்போதும் மரணம். அங்க ஜனங்கள் ஒரு மரண பயத்துல இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல உசியா ராஜா வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல், எந்த எதிரிகளும் இல்லாம நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருந்தாங்க. ஏன்னா தேடினாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை தேடல, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பாவம் பெருகி இருக்கிறது. எருசலேம்ல போய் ஒரு ஹோட்டல்ல தங்கினா உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா வெஜிடேரியன் வேணுமான்னு கேட்கற மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு ஆண் வேணுமா பெண் வேணும், அவ்வளவு அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தேசங்கள் கடவுளை தேடின, ஒரு காலத்துல கடவுளுக்காக மிஷனரிகளை அனுப்புன இன்னைக்கு அத்தனையோ தேசங்கள், இன்னைக்கு சபைகள் எல்லாம் கிளப்பா மாறிட்டு இருக்கு. கடவுளை தேட மறந்துட்டாங்க. பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். வேதம் சொல்லுகிற, திருடன் அவன் உள்ள வந்துட்டான்னா அவன் மனுஷனை என்ன பண்றானா, கொல்லவும் அழிக்கவுமே வர்றான், கொன்னுட்டு இருக்கிறான். இன்னைக்கு பிசாசு, இன்னைக்கு அவங்கெல்லாம் விடுதலை ஆகணும். பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்துக்கு மனுவுரு எடுத்து இறங்கி வந்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இன்னைக்கு கடவுளை தேடணும். ஒவ்வொருவருக்கும் தேவன் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கணும். எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய மேன்மை, பதவி மேன்மையை வைத்து விட்டு கீழே இறக்கி அவளுடைய அந்த தலையில இருந்த கிரீடத்தை கீழே எடுத்து வச்சுட்டு ஆண்டோடைய சமூகத்துல தாழ்த்தி அன்னைக்கு ஜெபிக்கும் போது அன்னைக்கு யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். நாமும் கூட இன்னைக்கு இந்திய தேசத்துல கடுமையான ஒரு நாட்களுக்குள்ள வர்றோம். பிரதமர் அவர் குறிப்பிட்ட மதத்தினருக்கு விரோதமா பேசுறார். அவங்கள ஒரு எதிரியா, சொந்த தினத்தை இன்னைக்கு எதிரியா பேசுற ஒருத்தன். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாட்கள்ல இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தேசம் மாற்றப்பட வேண்டுமானால் இன்னைக்கு நாம் ஆண்டவரை தேடணும், கடவுளை தேடணும், அவருக்கு நேரத்தை கொடுக்கணும், இணைந்து நாம் ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம கொடுக்கிறாரே. வேதம் சொல்லுகிறதுக்கு, நான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்த. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தரை தேடி போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ள பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலே கூடியிருக்கிற அரபியரையும் வாசிக்கலாம். மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவன் அவனுக்கு துணை நின்றார். எப்போ அவர் துணை நிற்கிறார்? அவரை தேடும் போது. ஆமேன்.
ஆண்டவரை தேடும் போது அவர் துணை நிற்கிறார். ஆண்டவர் அவன் தேடனா, அவன் சின்ன வயசு தான், சின்ன பையன் தான், ஆண்டவரை தேடனா, ஆண்டவர் அவனுக்கு துணை நின்று அவர் பெரிய யுத்தத்தை செஞ்சார். ஆமேன். ஒருவேளை உங்க பிரச்சனைகள் பெருசா இருக்கலாம், ஆமேன், உங்களுக்கு எதிரான சத்துருக்கள் பெருசா இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவரை தேடும் போது பெரிய கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு துணை நின்று. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு துணை நின்று இந்த யுத்தத்தை நடத்த நம்மோடு கூட இருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமேன். அவன் காரியத்தை வாக்கிய செய்தார். அவன் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் கைப்பற்றி ஆண்டவருக்கு சொந்தமா மாத்தினான். ஆமேன். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் நீங்க ஆண்டவரை தேடிட்டு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது, அதிகாலையில நீங்க எழுந்து கர்த்தரை தேடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து ஆவியில அப்படியே ஜெபித்து அந்த நாளை நீங்க ஆரம்பிக்கும் போது, அந்த நாள் முழுவதும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஆமேன். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ எந்திரிச்சு உங்க சுய பலத்துல போனீங்கன்னா உங்களால முடியாது. ஆமேன். பாடுவோமா? சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியை ஆடல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் தாருமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஏசப்பா அந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் அவர் அவருடைய அடிச்சுவற்றை நாம் பின்பற்றும்படிக்கு ஒரு மாதிரி அவர் வைத்து போனார். அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்லாம் என்ன பண்ணார்னா, பிதாவை அவர் தேடினார். ஆமீன். அதிகாலையில் எழுந்து தேடினார், இரவெல்லாம் தேடினார். எனவே அவர் சொல்றார், நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியா பிதா என்னை ஒருபோதும் தனியா இருக்க விடுவதே இல்லை. நம்ம அவரை தேடும் போது, அவருக்கு பிரியமாய் வாழும் போது நமக்கு அவர் துணை நிற்கிறார். ஆமீன். நம்மள ஒரு செகண்ட் கூட கடவுள் நம்மள தனியா இருக்க விடவே மாட்டார். எப்போதும் அவர் நம்ம கூடயே இருப்பார். ஆமேன். நீங்க எடுக்கிற பிரயாசத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, உங்க பிள்ளைங்க காரியத்துல, உங்க பிள்ளைங்க திருமண காரியத்துல, எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு துணை செய்வார். உங்களுக்காக அவர் பெஸ்டானதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியெல்லாம் அவரை தேடுங்க. ஆமேன். அவருக்கு நேரம் கொடுங்க. அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அப்படியே ஆவியில ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரோடு உறவாடிக்கிட்டே இருங்க. உறவாட அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் சக்சஸ் எல்லாம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள அது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம மேல வந்து அது தங்கி பலிச்சுக்கிட்டே இருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, அவரை தேடுங்க. உசியா ராஜா ஆண்டவரை தேடினான். அன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் உலகத்தை தேடி போய் அழிஞ்சு போனான், ஒண்ணு இல்லாம போயிட்டான். ஆனா உசியா ராஜா கர்த்தரை தேடனா, அவர் அவனோடு கூட இருந்து அவனுக்காக யுத்தம் பண்ணார். ஆமேன். தாவீது கர்த்தரை தேடனா, வேதம் சொல்லுகிறது, அவன் போற இடங்களில் எல்லாம் அவன் ஜெயத்தை பெற்றான். தாவீது போற இடத்தெல்லாம் அவனோடு கூட யார் போனா? கர்த்தர் போனார். எனவே அவன் காரியெல்லாம் ஜெயமா இருந்துச்சு. என் அன்பிற்குரியவர்களே, நீங்க என்ன பிரயாசம் எடுத்தாலும் சரி, என்ன புதிய ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அது சக்சஸா இருக்கும். ஒரு குறையும் இருக்காது. ஆமேன். நீங்க ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அங்க கர்த்தர் உங்களோடு இருந்தா அந்த வீட்டுல உங்க வாழ்க்கை இன்பமா இருக்கும். ஆமேன். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க அவரை தேடுங்க. ஒரு செகண்ட் கூட அவரை தேட மறக்காதீங்க. உங்க இருதயம் அவரோடு இருக்கட்டும். ஆமேன். எப்போதும் 24 ஹவர்ஸும் நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாலும், நீங்க அவரோடு பேசிக்கிட்டே இருங்க. உங்க இருதயம் அவரோடு உறவாடட்டும். அவரோடு ஒரு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமேன். நீங்கள் அவரை தேடுங்க. ஆமேன். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும்,
நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்தில் எங்களோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்திட ஜெபித்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் உம்மை தேடுற காரியத்துல, உமக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருக்க கிருபை கொடுங்கப்பா. உண்மையா இருக்க கிருபை கொடுங்கப்பா. ஜெப ஆவினால் நிரப்புங்கப்பா. மகிமையினால் நிரப்புங்கப்பா. வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உங்க சாயலால நிரப்புங்கப்பா. நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொருடைய பாத்திரமும் நிரம்பி வழியட்டும்ப்பா. ஒவ்வொருடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒவ்வொருத்தரும் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் நீங்க கூட இருந்து வெற்றியை கொடுங்கப்பா. நீங்க கூட இருந்து வெற்றியை கொடுக்க போறீங்கப்பா. திருமண காரியங்கள் இந்த நாள்ல எடுக்கிற திருமண காரியங்கள் வாய்க்கட்டே இயேசுவின் நாமத்தில். பிசினஸ் வாய்க்கட்டே இயேசுவின் நாமத்தில். ஊழியங்கள் வாய்க்கட்டே இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைங்களுக்காக ஆமேன், அடுத்த கிளாஸ்க்கு, காலேஜ், ஸ்கூலுக்கு ஆமேன் சீட் வாங்கணும்னு ட்ரை பண்ற அந்த காரியத்துல நீர் கூட இருந்து எல்லாம் கிடைக்க செய்யுங்க. காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. காரியத்தை வாய்க்க செய்கிற தேவன் இந்த நாள்ல அப்பா ஒவ்வொருடைய காரியத்தை வாய்க்க செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடியா பெருகட்டும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா.